ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் குழந்த பிறந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கலாம். நம்ம அவங்கள பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறதோ, இல்லை அவங்களுக்கு ப்ரெட்டு, ஜாம் அது மாதிரி வாங்கிட்டு போகிறதோ, இல்லை அவங்க கையில் பணம் கொடுக்குறதோ ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சி, இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நல்லாயிருக்கும், நம்ம அதை வாங்கிட்டு போய் கொடுப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சி 3 வேளையுமே ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்க ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க கஞ்சோ தண்ணியோ ஏதோ ஒரு சின்ன சோறு ஒரு குழம்பு கூட நீங்கள் ஒரு பிடி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து பாருங்களேன், அது அவங்க தேவாமிர்தமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். யாரையாவது ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு குழம்பு போட்டுன்னு போய் கொடுங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.